எங்கள் குடும்பத்து சார்பாக உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இன்று மற்றொரு திருக்குறள். உரின் நட்டு அறின் ஒருவும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் ஏன். இதன் பொருள் என்னவென்றால், நண்பர்கள் பழகும்பொழுது சில நண்பர்கள் நம்முடைய துக்கங்கள் இன்பங்கள் அனைத்திலும் சமமாக பங்கெடுத்துக் கொள்வார்கள். நாம் நன்றாக இருக்கும்போது நம்முடன் சேர்ந்து சிரிப்பார்கள், நம்முடைய கொண்டாட்டத்தில் சேர்ந்து நம்மோடு அனுபவிப்பார்கள் அனைத்தும். அதே போல் நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு துன்பம், நமக்கு ஒரு இன்னல் என்றால் அவர்களோடு உடனடியாக ஓடோடி வந்து நம்முடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு நல்ல நண்பர்கள். அதை விடுத்து நாம் நன்றாக இருக்கும்போது, நல்ல செல்வந்தர்களாக இருக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வத்தை நுகர்வதற்காகவும் நம்மிடம் இருக்கும் பொருட்களை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் பயன்கரு நம்மோடு நட்பு கொண்டு இருப்பவர்கள் கூட நாம் அப்படிப்பட்டவர்கள் நட்பு நமக்கு கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன. நமக்கு கிடைத்தால் நமக்கு எதுவும் லாபம் வரப்போவதில்லை. அவர்கள் தான் நம்மிடமிருந்து ஏதாவது கொண்டு செல்லப் போகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் நட்பு நமக்கு தேவையில்லை. செல்வம் வரும்போது நம்மை அணுகுவதும், நம்மை சேர்ந்து நம்மிடம் இருக்கும் பயனை அனுபவிப்பதும், அதே செல்வம் நம்மிடம் குறைந்த போது நம்மை விட்டு பிரிந்து சென்று வேறொருடம் சேர்ந்து கொள்வதும், அதுபோல் பயன் கருத்துபவர்களை நம்மோடு சேர்க்கக்கூடாது. பங்கு பெறுவர்களை மட்டும்தான் நாம் நம்மோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதில் பங்கு கொள்ள வேண்டும். இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எப்படி இன்னலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை சம பங்கு அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு. அதை விடுத்து நேரத்துக்கு தகுந்தாற்போல், காலத்துக்கு தகுந்தாற்போல், இடத்துக்கு தகுந்தாற்போல், ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறுகின்ற அந்த நட்பு நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட நட்பு நமக்கு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அது இரண்டுமே நமக்கு ஒன்றுதான் என்று வள்ளுவர் கூறுகிறார். நாமும் அப்படிப்பட்ட நல்ல நட்பை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பயணித்து வாழ்க்கையை சிறப்புற சேர்த்துக்கொள்ளலாம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.